காவேரி கன்சீவா இருக்கிறது வீட்ல உள்ள எல்லாத்துக்கும் தெரிய வந்தாதான் விஜயும் காவேரியும் ஒன்று சேர முடியும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க. விஜய் வந்து காவேரி கிட்ட ஏன் காவேரி நீ ஒழுங்காவே சாப்பிட மாட்டேங்கிற, உன் உடம்பையும் ஒழுங்கா பாத்துக்க மாட்டேங்கிற, வயிற்றுல குழந்தை இருக்குன்னு சொல்றேன்ல அதை பாதிக்க கூடாது அப்படின்னா நீ ஒழுங்கா சாப்பிடணும்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லைங்க இப்ப எனக்கு உடம்பு சரியில்லைல்ல அதனால என்னால சுத்தமாவே சாப்பிட முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் இருந்துகிட்டு இங்க பாரு காவேரி, டாக்டர் வந்து உன்னைய இந்த மாதிரி டைம்ல தான் ஹெல்த்தி ஃபுட்டா சாப்பிட சொன்னாங்க. நீ ஆனா என்ன பண்ற, சாப்பிடவே மாட்டேங்கிற. நீ வந்து இங்க இருந்தனா உன் உடம்ப பாத்துக்க மாட்ட, அதனால நீ என் கூட வா, நான் வந்து தாத்தா பாட்டி வீட்டுல விட்டுறேன், தாத்தா பாட்டி கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்றேன், அவங்க வந்து உன்னைய சூப்பரா பாத்துக்குவாங்க காவேரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காவேரி இருந்துகிட்டு ஐயோ நான்லாம் வரலைங்க, எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது அப்புறம் திட்டுவாங்க. விஜய் வந்துட்டு ஏன் காவேரி நீ இப்படி பேசுற, நான் வேணா உங்க அம்மா கிட்ட பேசவா, உங்க அம்மா கிட்ட இருந்து சமாதானம் சொல்லிட்டாங்க அப்படின்னா நீ என் கூட என் வீட்டுக்கே வந்துருவல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது காவேரி இருந்துகிட்டு நீங்க பேசுனீங்கன்னா இன்னுமே எங்க அம்மா அதிகம்தான் கோவப்படுவாங்க, அதனால நீங்க தயவு செய்து எங்க அம்மா கிட்ட பேசாதீங்க, நானே போயிட்டு எங்க அம்மா கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு நானே வந்து உங்க கூட வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கங்கா வந்து கோவத்துல கத்திட்டு இருக்கிறத வந்து காவேரி கேட்டுட்டு ஏங்க ஏதோ அக்கா கத்துற மாதிரி இருக்கு. விஜய் வந்து காவேரி கையை பிடிச்சிட்டு காவேரி நீ எல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், நீ அங்க போனாலும் உங்க அத்தை வந்து என்ன பேசுவாங்க, உனக்கு அம்மா போட்டிருக்கு கங்காவை கிட்ட போகாத அப்படின்னு சொல்லிட்டு உங்க அக்காவை தான் திட்டுவாங்க, நீ நல்லா யோசிச்சு பாரு, தயவு செய்து என் கையை விடுங்க, நான் இங்க இருந்து போக தான் போவேன், எங்க அக்கா கத்துறாங்க அப்படின்னா நான் என்னன்னு கேள்வி கேட்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இங்க இருந்து வெளியில போறாங்க. சாந்தி வந்து காவேரி கிட்ட ஏன்டி உனக்கு எத்தனை தடவை தாண்டி சொல்றது, என்னதான் நாங்க சவுண்டு போட்டாலும் நீ வெளியில வராம இருக்கலாம்ல, கங்கா தான் மாசமா இருக்கிறாள்ல, நான் உனக்கு பல தடவை சொல்லிட்டேன், நீ அதை கேட்கவே மாட்டேங்கிற, ஒழுங்கா நீ உள்ள போ. கங்கா வந்து அவங்க அத்தை கிட்ட அத்தை கொஞ்சம் வார்த்தையா பார்த்து பேசுங்க, உங்களுக்கு உங்க பையன் முக்கியமோ அதே மாதிரிதான் எங்களுக்கும் காவேரி முக்கியம், நான் காவேரி கிட்ட நான் பேசதான் செய்வேன், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. காவேரி இருந்துகிட்டு அக்கா நீ எதுக்குக்கா தேவையில்லாம கோவப்பட்டுட்டு இருக்கிற, அத்தை நீ உள்ளதானே போ சொல்றாங்க, நான் உள்ள போய்க்கிறேன், ஏன் தேவையில்லாம நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. வெளியில பேசுறது எல்லாமே விஜய் வந்து கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இவங்க எப்ப பார்த்தாலும் காவேரியே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, காவேரி எப்படிதான் அமைதியா இருக்கிறானே தெரியல, நம்ம போயிட்டு என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இங்க இருந்து வெளியில போறாங்க. விஜய் வெளியில வரத எல்லாருமே பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. சாரதா வந்து காவேரி கிட்ட போயிட்டு என்னடி நினைச்சிட்டு இருக்கிற நீ, நான் உன்னைய தனியா தானே இருக்க சொன்னேன், நீ வந்து விஜய் தம்பியோட இத்தனை நாளா இருந்திருக்கிறியா. அம்மா அம்மா இல்லம்மா, அவருக்கே நியூஸ் இப்பதாம்மா தெரிஞ்சது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு, சரி என்னை பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தாங்கம்மா, அவங்களாம் எந்த ஒரு தப்புமே பண்ணலமா, ப்ளீஸ்மா அவங்க எதுவுமே பேசாதீங்கம்மா. விஜய் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு சாந்தி கிட்ட போயிட்டு ஆமா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் கங்கா வந்து மாசமா இருக்கா நீ தள்ளி நில்லுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கல்ல, என்னோட காவேரி தாங்க மாசமா இருக்கிறா, இவ்வளோ நாளா நீங்க வந்து கங்காவை தள்ளி நில்லுன்னு சொல்லும் போது அவ வாய் எடுத்து சொல்லாமல்ல நானும் தாங்க மாசமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா காவேரி இன்ன வரைக்கும் அவ சொல்லவே இல்லை பாத்தீங்களா. இதை கேட்டதும் சாரதாக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி, ஏனடி நினைச்சிட்டு இருக்க, இத்தனை நாளா நீ என்கிட்ட சொல்லாமே இருந்திருக்கிற அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் காவேரி இருந்துகிட்டு அம்மா எல்லாம் சூழ்நிலை வரும்போது சொல்லலான் இருந்தேன், நான் சொன்னேன்னா நீங்க இன்னும் என் மேல கோவப்படுவீங்க. உள்ள இருந்து பாட்டி வந்து வெளியில வராங்க. ஏண்டி சாரதா என்னாச்சு, எல்லாம் வெளியில நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சாரதா இருந்துகிட்டு அதான் காவேரியும் வந்து மாசமா இருக்கிறாளாமா அப்படின்னு சொன்னதும் பாட்டிக்கு வந்து பயங்கர சந்தோஷம். பாட்டி இருந்துகிட்டு அச்சச்சோ இப்ப வேற அம்மா வந்திருக்கே, குழந்தை ஏதாவது பாதிக்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் இருந்துகிட்டு பாட்டி நான் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு வந்திருக்கேன், மேடம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஃபீவர் மட்டும் வராம இருந்தா போதும், இந்த மாதிரி டைம்ல தான் நல்லா சாப்பிடணும் நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னாங்க, சரி எனக்கு மனசு கேட்கலையா அதனால சரி காவேரியை பார்த்துட்டு போலான்னு தான் பாட்டி நான் வந்தேன், அதுக்குள்ள அத்தை வேற என்னைய வந்து தப்பா பேசுறாங்க பாட்டி. ஏண்டி சாரதா விஜய் தம்பி வந்து காவேரிக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே சொல்லிட்டு பார்க்க வந்திருக்கிறாரு, அதுக்கு ஏண்டி நீ இப்படி பேசிட்டு இருக்கிற, அவர் பார்த்துட்டு கிளம்பிடுவாரு. காவேரி வந்து மனசுக்குள்ளேயே இப்போ அம்மாவுக்கு தான் கர்ப்பமா இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சு போச்சு, அம்மா வந்து இப்ப என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல, நம்மளை வந்து விஜயோடவே அனுப்பி வச்சோம்னா நம்ம சந்தோஷப்படுவோம் இல்ல, அம்மா இப்பயாவது நம்மளை புரிஞ்சுக்குவாங்களா என்னங்கிறது தெரியலையே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பாட்டி வந்து சாரதா கிட்ட போயிட்டு ஏண்டி அம்மா நீ வந்து காவேரிய விஜயோடவே அனுப்பி வச்சிடணும், நீ இங்க வச்சிட்டு இருந்தனா இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, ஏன்னா இந்த மாதிரி டைம்ல எல்லா பொண்ணுங்களுக்கும்
தான் புருஷனோட இருக்கணும்னு தான் ஆசை. இதுக்கு மேலேனாவது நீ உன் கோவத்தெல்லாம் அடக்கி ஒழுங்கா காவேரியை இங்க இருந்து விஜயோடவே அனுப்பி வைக்கிற வழிய பாரு. அதை விட்டுட்டு இன்னும் வீம்புக்குனே நீ உட்காந்துருந்த அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த டைம்ல சாந்தி வந்து குமரனை கூப்பிட்டு, டேய் குமரா, நான் வந்து என் ஊருக்கே போயிடுறேன், இங்க இருக்கிறதே எனக்கு நல்லதுக்கு இல்ல, நான் வந்து எல்லாத்துக்கும் நல்லத்தனமா தான் சொன்னேன், ஆனா எல்லாருமே என்னை வந்து தப்பா பேசுறாங்க, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலடா, என்னை ஊர்லயே கொண்டுட்டு போய் விடுறா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த டைம்ல சாரதா போயிட்டு, மதுனி ஏன் மதுனி இப்படி எல்லாம் பேசுறாங்க, யார் இங்க தப்பா நினைச்சா, கங்காவுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இங்கே இருங்க, அப்புறம் கங்காவோட குழந்தைய யாரு பாத்துக்கிறது, நீங்க தான் மதுனி பாத்துக்கணும், அதனால நீங்க இங்கே இருங்க, யாரும் நீ எதுவுமே பேச மாட்டாங்க. சாரதா வந்து மனசுக்குள்ளேயே பாட்டி சொல்றது கரெக்ட் தான், எந்த ஒரு பொண்ணுக்கும் தான் ஹஸ்பண்டோட இருக்கிறதுனா ஆசைப்படும், அதனால காவேரிக்கு அம்மா சரியானதுக்கு அப்புறம் கம்முன்னு அவரோடவே அனுப்பி வச்சிடலாமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. காவேரிக்கு கொஞ்சம் கொஞ்சமா அம்மா வந்து சரியாக்கிட்டே வருது. சாரதா இருந்துகிட்டு, இது தாண்டி கடைசி தடவை தண்ணி ஊத்தணும், இதுக்கு மேல நீ நம்ம வீட்லயே வந்து இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காவேரிக்கு தண்ணி எல்லாம் ஊத்துனதுக்கு அப்புறம் சாரதா இருந்துகிட்டு, காவேரி நம்ம எல்லாருமே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம், ஏன்னா உனக்கு இத்தனை நாளா அம்மா இருந்துச்சுல்ல, குழந்தை ஏதாவது பாதிக்குமா என்னன்னு தெரியல, நம்ம போயிட்டு ஒரு தடவை செக்கப்புக்கு போயிட்டு வந்துடலாமா. காவேரியும் சரிம்மா நம்ம எல்லாரும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சாரதா எல்லாருமே போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் டாக்டர் எல்லாம் செக் பண்ணிட்டு எல்லாமே நார்மலா தாங்க இருக்கு, இனி ஹெல்த்தி ஃபுட்டா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. சாரதா வந்து மனசுக்குள்ளேயே நம்ம காவேரிய விஜயோடவே அனுப்பி வச்சிடலாம், நம்ம ஃபர்ஸ்ட் விஜய் தம்பியை கூப்பிட்டு பேசலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு விஜய்க்கு கால் பண்ணிட்டு, வீட்டுக்கு வாங்க தம்பி, உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, அப்பாடா அத்தை நம்ம கிட்ட பேசாம இருந்தாங்க, இப்ப நம்ம கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே அதுவே போதும், எப்படியும் காவேரியும் நம்மளோடவே அனுப்பி வச்சிருவாங்க, நம்மளுக்கும் நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சாரதா வந்து விஜய வாங்க தம்பி உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. விஜய் உள்ள போனதுக்கு அப்புறம் சாரதா இருந்துகிட்டு, காவேரிய நான் உங்களோடவே அனுப்பி வச்சிடுறாங்க, அந்த வெண்ணிலா விஷயத்த மட்டும் நீங்க எல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. விஜய் வந்துட்டு, அதாங்க அத்தை நானும் அந்த பசுபதியை தேடிட்டு தான் இருக்கிறேன், அவர் கிடைச்சிட்டாரு அப்படின்னா நானும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவர் மேலதான் தப்பு இருக்குன்னு நிரூபிச்சுட்டு கண்டிப்பா பசுபதியை ஜெயிலுக்கு அனுப்பிடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. வெண்ணிலாவுக்கு கியூர் ஆனதுக்கு அப்புறம் வெண்ணிலா இனிமே இங்க இருக்க மாட்டா, அவ வந்து அவங்க மாமாவோடவே மதுரைக்கே போயிடுவா, சோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுங்க அத்தை, அதனால நானும் காவேரி இங்க இருந்து கூட்டிட்டு போனாதான் அவளோட ஹெல்த்தையும் பார்த்துக்கிட்டு நானும் என்னோட வேலையை பார்த்துட்டு நிம்மதியா இருக்க முடியுங்க அத்தை, ப்ளீஸ் நான் இத்தனை நாளா ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சாரதா இருந்துகிட்டு, நீங்க என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம் தம்பி, என் பொண்ணை நீங்க கடைசி வரைக்கும் நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காவேரிக்கு அம்மா சரியானதுக்கு அப்புறம் விஜய் வந்து தான் வீட்டுக்கே கூட்டிட்டு போறாரா என்னங்கறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.